நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। जय जय महालक्ष्मी माता जगजननी सिंधु सुजाता। जय जय महालक्ष्मी माता जगजननी सिंधु सुजाता। दैन्य दरिद्र निवारिणी जय देवी भक्तों की प्रियकारिणी। सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जगजननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा महाकाली सरस्वती दुर्गा वैष्णव देवी कामाक्षा विंध्यवासिनी योगमाया तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या। तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। सुनत शुभ कथा जाए दुख व्यथा। तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे स्नेह भरा नाता। जय लक्ष्मी माता जय लक्ष्मी माता जय महालक्ष्मी माता जय लक्ष्मी माता।
நினைவெல்லாம் ராமனிடம், நெஞ்சமெல்லாம் ராமனிடம், நிலையாக உன் மனது நிலைத்துவிடும் ராமனிடம். உள்ளமெல்லாம் ராமனிடம், உணர்வெல்லாம் ராமனிடம், கள்ளமற்ற பக்தி மனம் கலந்துவிடும் ராமனிடம். இரவு பகல் என் நேரமும் ராமஜபம் ராமஜபம், நாரணனை நினைந்து லக்ஷ்மி உருகுதல் போல் நாமஜபம். லக்ஷ்மியிடம் நாரணனே இணைந்தது போல் இணைந்து விட, லட்சியம் கொண்டாள் வைஷ்ணவியே ராமனுடன் இணைந்து விட. லட்சியம் கொண்டாள் வைஷ்ணவியே ராமனுடன் இணைந்து விட. உலக பந்தங்களை துறந்து தபோவனம் சென்று தேவி வைஷ்ணவி தன் பிரபுவை பற்றிய தியானத்தில் மூழ்கி தவத்திலே ஆழ்ந்து விட்டார். இது முந்தைய யுகத்திலே நடந்த கதை. அன்று ஸ்ரீராமன் தன் தந்தை அயோத்தி மாமன்னர் தசரதன் மகாராணி கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதியை காக்க சகோதரன் லக்ஷ்மணன், மனைவி சீதை இருவருடனும் வனவாசம் சென்றார். தண்டகாரண்யத்தில் லங்கேஸ்வரன் தங்கை சூர்ப்பனகை ஸ்ரீராமனின் அழகைக் கண்டு மோகம் கொண்டாள். அதனால் அரக்கி ரூபத்தில் இல்லாமல் அழகியாக நின்றாள். லக்ஷ்மணன் அழகியாக வந்த அரக்கியின் தீய நோக்கத்தை உணர்ந்து சூர்ப்பனகை மூக்கை அறுத்தார். இலங்கேஸ்வரன் ராவணன் தன் தங்கை சூர்ப்பனகை நிலை கண்டு கோபம் கொண்டான். சூர்ப்பனகை தான் பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க அண்ணனை தூண்டிவிட்டாள். அவள் ராவணனிடம் சீதையின் அழகை வர்ணித்தாள். அவன் பயங்கும் அளவிற்கு கோபம் கொண்ட ராவணன் பழிவாங்குவதற்காக அவன் மாரீச்சனுடன் சென்றான். சீதையை கடத்த திட்டமிட்டான். திட்டமிட்டபடி மாரீச்சன் மானாக வடிவமைத்துக் கொண்டான். சீதை அதை கண்டு ஆசை கொண்டு ராமனிடம் பிடித்து தரும்படி கேட்டாள். ராமன் விட்ட அம்பு மானாக வந்த மாரீச்சனை கொன்றது. காவல் இருந்த லக்ஷ்மணனை ஏமாற்ற ராமன் குரலில் ஏ சீதா ஏ லக்ஷ்மணா என்று மாரீச்சன் கத்தினார். சீதை கலங்கி விட்டாள். ராமனை காக்க லக்ஷ்மணனை போகும்படி கட்டாயப்படுத்தினார். லக்ஷ்மணன் போவதற்கு முன்னால் சீதைக்கு காவலாக கோடு கிழித்துச் சென்றார். ஓடி வந்த லக்ஷ்மணன் ராமன் உயிரோடு இருப்பதைக் கண்டு வியந்தார். இருவரும் சீதையை பார்க்க ஓடினார்கள். இதற்குள் ராவணன் சன்னியாசி வேடத்தில் வந்து சீதையை கடத்திச் சென்றார். சீதையை காணாமல் ராமனும் லக்ஷ்மணனும் வனமெங்கும் தேடினார்கள். சீதையை காணவில்லை. அண்ணனும் தம்பியும் சீதையை தேடி தேடி அலைந்தார்கள். சீதே 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 சீதே. அசோகவனத்திலே சீதை சிறை வைக்கப்பட்டாள். தன் எதிரே நின்ற ராவணனை சீதை துரும்பாக மதித்தாள். ஸ்ரீராமனுக்கும் கிஷ்கிந்தை அரசர் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. அனுமனும் அங்கிருந்தார். ராமனின் வேதனை கண்டு சீதை விமானத்தில் போகும்போது போட்ட நகைகளை காண்பித்தார் சுக்ரீவன். ஸ்ரீராமன் சீதையை தேடுவதற்காக செல்லும் அனுமனிடம் அடையாளமாக தன் மோதிரத்தை கொடுத்தார். சீதையை தேடிய அனுமான் இலங்கை வந்து சேர்ந்தார். அசோகவனத்தில் சீதா மாதா சிறை வைக்கப்பட்டதை அறிந்தார்.
யாருடையது? மோதிரம் இது எங்கிருந்தது? யார் கொண்டு வந்தது? பிரபு, இந்த மோதிரத்தை நீங்கள் தானா போட்டீர்கள்? நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? இப்படி ஒரு விளையாட்டு எதற்காக? ஏன் இப்படி என்னை பரிசோதிக்கிறீர்கள்? தாங்க முடியாது என்னால். பொறுமை எல்லை தாண்டி போய்விட்டது. தாம் வந்தது உண்மையோ? தங்கள் திருமுகத்தை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் பொறுக்க முடியாது. இந்த பேதையை பார்க்க வாருங்கள் பிரபு. கருணை காட்டுங்கள். இங்கு யாருமே இல்லையே. இந்த மோதிரம் எப்படி வந்தது? நான் சொப்பனம் காண்கிறேனா என்ன? எதுவுமே புரியவில்லையே. இது அவருடைய மோதிரம்தான். யார் கொண்டு வந்தது? என் பிரபுவின் மோதிரத்தை கொண்டு வந்தது யார்? என் முன்னால் வாருங்கள். ஏன் பதுங்கி இருக்க வேண்டும்? என் முன்னால் வாருங்கள். வணக்கம் மாதா. ஏ வானரனே, என்ன வேண்டும்? எதற்கு இங்கு வந்தாய்? மாதா, நான் வாயுமைந்தன் அனுமன். தமக்கும் பிரபு ஸ்ரீராமனுக்கும் சேவகன். தமக்காக இந்த மோதிரத்தை நான் தான் கொண்டு வந்தேன். மோதிரம் கொண்டு வந்தால் அப்போதே நேரில் தந்தால் என்ன? ஏன் ஒளிந்து மறைந்து அப்புறம் வருகிறாய்? மாதா, முன்பின் அறிமுகம் இல்லை. அதனால் மோதிரத்தை நான் தான் கீழே போட்டேன். அதை பார்த்தவுடன் தாம் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று. ராவணனின் ராஜ்யம் இது. ராட்சசர்கள் வேஷம் மாறி எப்படியும் ஏமாற்றுவார்கள். இது மாயாவி ராட்சசர்களின் தேசம். நீயும் கூட ஒரு ராவணனின் ஒற்றன்தான். மோதிரத்தால் ஏமாற்ற வந்தாய். இது மாறு வேஷம். இந்த மோதிரமும் கூட உண்மை அல்ல. பொய்யல்ல மாதா. ஏன் இப்படி செய்தீர்கள்? ஸ்ரீராமனின் மோதிரத்தை அடையாளம் காட்ட தந்ததை தூக்கி எறிவதா? மாதா, ராவண ராஜ்யத்தில் தாங்கள் நினைவாற்றலை இழந்தீர்களா? மாதா, இந்த மோதிரம்தான் பிரபு கொடுத்தனுப்பியது. தாம் இப்படி அதை தூக்கி எறிந்தால் கஷ்டம் அல்லவா? மாதா, நான் உங்கள் சந்தேகத்தை நீக்குவதற்கு பிரபு ஸ்ரீராமன் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சொன்னால் தமக்கு என் மீது சந்தேகங்கள் இருக்கிறதே, அது நீங்கிவிடும் மாதா. மாதா, தம்மை அந்த தசமுக ராவணன் விமானத்தில் கடத்துகையில் அப்போது தங்கள் அணிகலன்களை சேலை தலைப்பிலே முடிபோட்டு அதை ஒரு மலையின் மீது போட்டீர்கள். மாதா, அந்த அணிகலன்கள் மன்னர் சுக்ரீவன் கையில் கிடைத்தது. அதை பிரபு ஸ்ரீராமருடன் அவருக்கு நட்பு ஏற்பட்ட பிறகு மன்னர் சுக்ரீவர் எடுத்து காட்டினார். அதை கண்டது ஸ்ரீராமர் அழுதார். என் பிரபு ஸ்ரீராமர் அந்த சேலை முடிப்பை பார்த்து அதில் ஒவ்வொன்றாக எடுத்து பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டார். அவர் கண்களில் நீர் பெருகியது மாதா, கண்ணீர் பெருகியது. பிறகு என்னவாயிற்று தூதனே? சேலை தலைப்பை பார்த்து ராமபிரபு தன்னையே மறந்தார். கண் கலங்கி தழுதழுத்து பேச முடியாமல் தவித்தார். என் சீதையிதால் என் வியர்வையை துடைப்பாள் என்றார். என் பிரபு அதையெல்லாம் நினைக்கிறாரா? ஆம் தாயே, அதையெல்லாம் மறக்கவே இல்லை. அவர் விடும் மூச்சே தங்கள் பேச்சாக இருக்கிறது மாதா. பிறகு அவர் ஏன் இன்னும் என்னை
ராவணனின் பிடியிலிருந்து விடுவிக்கவில்லை. மாதா, தாம் இருக்குமிடம் அவருக்கு இதுவரை தெரியவில்லையே. என்னை அன்னை உங்களை தேடி வரும்படி அனுப்பினார். மாதா, உங்களை தேடுவதற்காக காடு மலை வனமெல்லாம் அலைந்தேன். பிரபுவின் ஆணைப்படி பிரபுவின் சேவைக்காக வானரப்படையெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளுக்கு தங்களை தேடிச் சென்றிருக்கின்றன. தென் திசை வந்தவன் நான். பிரபுவின் கருணை, உங்களின் தரிசனம் கிடைத்தது. மாதா, தாம் ஆணையிட்டால் எப்படி நான் இங்கு வந்தேனோ அப்படியே நான் உங்களை என் தோள் மீது சுமந்து பிரபு ஸ்ரீராமரிடம் கொண்டு விடுகிறேன். தவறு அனுமன், தவறு. அதில் கௌரவம் இல்லை, ஏற்கத்தக்க ஒழுங்கும் இல்லை. அப்படி என்றால் ஏன் மாதா? லங்கை கரசன், அவன் பணியாளர்கள் மாயாவிகள். மாதா, இந்த அனுமனும் அவர்களுக்கு இளைத்தவன் அல்ல. மாயம் எனக்கும் தெரியும். இந்த அற்பர்களை விட நான் குறைந்தவன் அல்ல. மாதா, தங்கள் மனதில் உள்ள ஐயத்தை நீக்குங்கள், அனுமதியுங்கள். பிரபு ஸ்ரீராமனிடம் கொண்டு சேர்க்கிறேன். இல்லை இல்லை, அது உகந்ததல்ல, நடக்கக்கூடியதும் அல்ல. ஏன் மாதா? இன்னுமா தங்களுக்கு சந்தேகங்கள் என்னிடத்தில்? ஏன் தாயே? இல்லை அனுமான், முதலில் எனக்கு உன் மீது ஐயம் இருந்தது. அதனால் நான் நம்பவில்லை. இங்குள்ள ராட்சசர்களை கண்டாலேயே பேதை மனம் ஏனோ நடுங்குகிறது. ஆனால் இப்போது ஒரு தெளிவு. இந்த மோதிரமே எனக்கு நம்பிக்கை ஒளியை கொடுக்கிறது. பழைய நினைவுகளில் என் பிரபுவை பார்ப்பது போல் இருக்கிறது. இந்த மோதிரமே நம்பிக்கை தருகிறது. மாதா, இனிமேல் என்னிடம் சந்தேகம் இல்லையே. இப்போது என் மீது நம்பிக்கை வந்ததா? அப்படியெனில் நான் வந்ததையும் சொன்னதையும் நம்புகிறீர்களா? மைந்தா, உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை. மாருதி, உன்னுடன் வருவது பண்புக்கு ஏற்காத போக்கு. மேலும் அது பதிவிரதை தன்மைக்கு ஒவ்வாதது. மாதா, இந்த கொடுமையான அரக்கிகளிடம் பேச்சு வாங்கி பயந்து பயந்து வாழ்வது உகந்ததா? அனுமான், இன்றைய நிலையில் உகந்தது. பாவம் செய்யும் கொடிய ராவணனை பழி வாங்கி பிறகு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும். பிரபுவுக்கு அதுவே புகழ். அவருக்கு மூ உலகத்திலும் உன்னத பெருமை வரும். இப்படியெல்லாம் சொல்வது அம்மா இன்னும் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்று காட்டுகிறது. இல்லை அனுமான், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ பிரபு ஸ்ரீராமனிடத்தில் இந்த அன்னையின் ஒரு வேண்டுகோளை சொல். என்னை காப்பாற்ற தாமதிக்காதீர்கள் என்று. அப்படியே தாயே. ஜெய் ஸ்ரீராம். சீதா மாதாவிடம் போகும் முன் வருவதாக வாக்களித்த அனுமான் அசோகவனத்தை விட்டுச் சென்று ராவணனுக்கு அதிர்ச்சி கொடுக்க ஸ்ரீராமனின் சக்தி என்ன என்பதை ஒரு அனுபவத்தால் உணர வைக்க இலங்கையில் தீ வைத்து அனைவரையும் கலங்க வைத்தார். அனுமான் தனது வாளுக்கு வைத்த நெருப்பை இலங்கையின் மூலை முடுக்குகளில் எல்லாம் பற்ற வைத்து பிறகு திரும்பி சீதா மாதாவிடம் ஸ்ரீராம பிரபுவுக்கு அடையாளமாக காட்ட தாயிடம் சூடாமணி பெற்று தன் பிரபு ஸ்ரீராமனை பார்க்க புறப்பட்டார். சீதா மாதா இங்கே? தோற்றம் அப்படியே தவம் புரியும்
அன்னையா? ஜெய் ஸ்ரீராம். இவர் சீதா மாதாவை போலவே இருக்கிறார். மாதா, இவர் சீதா மாதாவே அல்ல. பின் பின் இந்த மாதா யார்? மாதா, தாங்கள் யார்? எளியவனுக்கு புரியவில்லையே. தாயே, இந்த தொண்டனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹே மாதா, தாம் ஜெகஜனனியா, அன்னை மகாலட்சுமியா, அன்னை சரஸ்வதியா, துர்க்கையா, பார்வதியா, பிரம்மணியா? மாதா, தாம் தான் சீதா மாதாவின் ரூபத்தில் அவதாரம் எடுத்து பகவான் ஸ்ரீராமனின் லீலைகளுக்கு வடிவம் கொடுக்க உதவினீர்களா? தேவி, ஹே மாதேஸ்வரி, ஏன் என் தாயே உங்கள் மைந்தனிடம் மாயம் செய்யலாமா? மாதா, தாங்கள் தன் உண்மையான வடிவத்தில் வந்து என்னை கடை தேற்றுங்கள். ஆகட்டும். மைந்தா அனுமான், நீயோ பராத்பர பிரம்மனின் அருள் நிறைந்த அவதாரம். ராமபிரியன், கருவிலேயே மகான் ஞானி. அதனால் நீ இதை தெரிந்து கொள். எப்போதெல்லாம் இறைவன் அவதரிக்கிறாரோ அப்போது அவர் சக்திகள் கூட அவருடன் சேர்ந்தே அவதரிக்கின்றன. ஏ வாயுமைந்தா அனுமான், ஆற்றல் உள்ளவனே, தெரிந்து கொள். என் தவம் கூட பிரபுவின் திவ்ய தரிசனம் பெறத்தான். ஸ்ரீராமனின் திருமுகத்தை காணவே இது வேண்டுதலுடன் தொடங்கப்பட்டது. தாமே தவம் மாதேஸ்வரி. மைந்தா, தவமே நான் என்றால் தவப்பொருளோ ஸ்ரீராமன் தான். எப்போது எனக்கு ஸ்ரீராமனின் தரிசனம் கிடைக்குமோ தெரியவில்லை அனுமான். எனக்கு பிரபு ஸ்ரீராமனின் தரிசனம் கிடைக்காத வரையில் எனது இந்த பிறவி, எனது ஜபங்கள், புரியும் தவம், பக்தி விரதங்கள் எல்லாம் பலனற்றவைதான். மாதேஸ்வரி, சீதா மாதாவை இலங்கேஸ்வரன் ராவணனிடத்திலிருந்து மீட்டு வருவதற்காக பிரபு ஸ்ரீராமன் இந்த பெருங்கடலை தாண்டிச் செல்ல வேண்டும். அது பொருட்டு ஸ்ரீராமன் வானர சேனையுடன் இங்கு வரப்போகிறார். அப்போது அம்மா, உங்களுக்கு அவர் தரிசனம் கிடைக்கும். மாதா, மைந்தனுக்கு விடை கொடுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.